வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு விஷயம் இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பழுது கூட இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க, அப்படியே ஒரு ஆச்சரியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, நாம இப்ப நேரா அந்த மர்மத்துக்குள்ளேயே போயிடலாம். 2000 வருஷம் எந்த சிமெண்ட்டும் கிடையாது, பெரிய பெரிய மெஷின்களும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கட்டின ஒரு அணை இன்னிக்கும் எப்படி ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம வேலை செய்யுது? இதுதாங்க நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. நாம பேசிட்டு இருக்கிற இந்த 2000 வருஷ அதிசயத்தோட பேரு வேற எதுவும் இல்ல, நம்ம கல்லணை. தமிழ்நாட்டுல காவேரி ஆற்றின் குறுக்கே காலத்தை வென்று எவ்வளவு கம்பீரமா நிக்குது பாருங்க. ஆனா கல்லணைய வெறும் அணைன்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க. அதுக்கு இன்னொரு பேரு கிராண்ட் அணிக்கட். யோசிச்சு பாருங்க, உலகத்திலே இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கிற ரொம்ப பழமையான நீர் மேலாண்மை கட்டமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இது வெறும் கல்லாலான கட்டடம் இல்ல, இது ஒரு உயிரோட்டமுள்ள வரலாறு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி யார் இருந்தா? யாருடைய மூளை இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சது? இத தெரிஞ்சுக்க வாங்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி போலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். எல்லாம் தொடங்குனது கிபி 2ஆம் நூற்றாண்டுல. சோழ பேரரசன் கரிகாலன்தான் இத கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பல 100 வருஷங்கள் கழிச்சு 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் பொறியாளர் ஆர்தர் காட்டன் இது புனரமைச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கும், ஆமா, நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் காவேரி டெல்டா பகுதிக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கு. நினைச்சு பாருங்க, 2000 வருஷம் நீண்ட பயணம் இது. அப்போ கரிகால சோழனோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? 1, கட்டுக்கடங்காம சீறி பாஞ்சு வர்ற காவேரி ஆற்ற அடக்கணும். 2, அந்த தண்ணிய வீணாக்காம விவசாயத்துக்கு திருப்பணும். இதனால செழிப்பான காவேரி டெல்டாவை இன்னும் வளமாக்க முடியும். அதே சமயம் வெள்ளத்தால ஏற்படுற பேரழிவை தடுத்து ஒரு பெரிய நாகரிகத்தையே நிலைநிறுத்த முடியும். இதுதாங்க அவரோட மாஸ்டர் பிளான். இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். சரி, அவங்க என்ன பொறியியல் ரகசியத்தை பயன்படுத்தினாங்க? சிமெண்டே இல்லாம எப்படி இதை கட்டி முடிச்சாங்க? இந்த அட்டவணையில இருக்கிற விவரங்களை பார்த்தாலே தலை சுத்திடும். வெறும் செதுக்கப்படாத பாறாங்கற்கள், அத வச்சு 329 மீட்டர் நீளத்துக்கு ஒரு கட்டமைப்பு, அதுவும் சிமெண்டே இல்லாம. இதுக்கு பின்னாடிதான் அவங்களோட மொத்த அறிவும் அடங்கியிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட ரகசியம் தண்ணிய முழுசா தடுத்து நிறுத்துறதுல இல்லவே இல்ல. மாறா அத சரியான பாதையில திசை திருப்புறதுல தான் இருக்கு. ஆமாங்க, கல்லணை காவேரிய முழுசா மறிக்கல. அது என்ன பண்ணுதுன்னா, ஆத்தோட வேகத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி தண்ணிய பிரிச்சு பாசன கால்வாய்களுக்கு அனுப்பிடுது. அதாவது இயற்கையோட சண்டை போடாம அதோட கைகோர்த்து பயணிச்சிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு! சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த ஒரு முடிவு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? வாங்க பார்க்கலாம். இதோட தாக்கம் இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்றோம்ல, அந்த காவேரி டெல்டா பகுதிக்கு இதுதான் உயிர்நாடி. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்னு பல மாவட்ட விவசாயிகளோட வாழ்க்கையே இத நம்பிதான் இருக்கு. இதனாலதான் உலக நினைவு சின்னங்கள் நிதியம் இது ஒரு பாரம்பரிய சின்னமா அங்கீகரிச்சிருக்கு. உலகம் முழுசும் இருந்து மக்கள் இத பார்க்க வராங்க. இந்த ஒரு எண்ணெய பாருங்க, 10 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அவ்வளவு விவசாய நிலங்களுக்கு இந்த ஒரு அணைதான் தண்ணி கொடுக்குது. அடேங்கப்பா! அப்போ கல்லெண்ணெய்ங்கிறது வெறும் கல்லால கட்டுன ஒரு அமைப்பு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ரொம்ப பெருசு. அதாவது கல்லணை ஒரு வெறும் கட்டமைப்பு கிடையாது, அது ஒரு அறிவு களஞ்சியம். இயற்கையோட எப்படி ஒத்து போகணும், பல தலைமுறைகளுக்கு பயன்படுற மாதிரி எப்படி ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஞான அமைப்பு இது. இந்த மேற்கோள் எவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க. சிறந்த பொறியியலுக்கு காலாவதி தேதி தேவையில்லை. கல்லணையை விட இதுக்கு ஒரு மிகச்சிறந்த சாட்சி இருக்கலே முடியாது. நாம இன்னைக்கு பயன்படுத்துற பல பொருட்கள் கொஞ்ச நாளையே வீணாகிடுது. அப்படிப்பட்ட இந்த யூஸ் அண்ட் த்ரோ உலகத்துல பலாயிரம் வருஷம் நிலைச்சு நிக்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு தீர்விலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.